எம்ஜிஆரும் நம்பியாரும் திரைப்படத்தில் பகைவர்களாக இருந்தாலும் நிஜத்தில் இருவரும் நல்ல நண்பர்கள். எம்ஜிஆர் கதாநாயகனாக அறிமுகமான ஜூபிடர் பிக்சர்ஸ் தயாரித்த ராஜகுமாரியில் எம்ஜிஆரின் நண்பராக நடித்தார் நம்பியார். ஒரு காட்சியில் எம்ஜிஆர் தூக்கு மாட்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் இயற்கை அவரை சாக விடாதபடி தூக்கு மேடையின் பள்ளத்தில் எம்ஜிஆர் விழுந்து விடுவதாக காட்சி. ஆனால் திட்டமிட்டதற்கு மாறாக தூக்கு மேடை பலகை விலகாததால் தூக்கு கயிறு எம்ஜிஆரின் கழுத்தை இருக்க சட்டென விரைந்து செயல்பட்டு எம்ஜிஆரை கயிற்றிலிருந்து விடுவித்தார் நம்பியார். அன்றிலிருந்து அவர்கள் நட்பு மிக நெருங்கிய நட்பானது. எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் ஒரு சமயம் கருத்து வேறுபாடு ஏற்பட இதை பெரிதுபடுத்த நினைத்த பத்திரிகையாளர் இது குறித்து நம்பியாரிடம் கேட்டபோது, நம்பியாருக்கு எம்ஜிஆர் செய்த துரோகம் என்று தலைப்பு வச்சு நான் சொல்றதை எழுதிக்கங்க. எம்ஜிஆர்னாலே அடுத்ததான் நினைவுக்கு வருவது நம்பியார் தான். அப்படி இருக்கையில் நம்பியாரை அம்போன்னு விட்டு அரசியலில் இறங்கி முதலமைச்சராகி விட்டாரே, இது நண்பன் நம்பியாருக்கு எம்ஜிஆர் செய்த துரோகம் தானே என்றாராம் நம்பியார்.